சென்னை பள்ளிக்கரணையில் சாலை தடுப்பில் பைக் மோதிய விபத்தில் 2 மென்பொறியாளர்கள் 20 அடி உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். சென்னை பள்ளிக்கரணையில் இன்று அதிகாலை சென்ட்ரல் மீடியனில் அதிவேகமாக சென்ற பைக் மோதி 2 மென்பொறியாளர்கள் கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள். இதில் ஒருவர் தலை துண்டாகி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவை சேர்ந்தவர் விஷ்ணு, அதே போல சென்னை அடுத்த பம்மல் சங்கர் நகரை சேர்ந்தவர் கோகுல். இவர்கள் அனைவருமே பெருங்குடியில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அஜேஷ் என்பவர் தற்போது தனது சொந்த ஊருக்கு, அதாவது கன்னியாகுமரிக்கு செல்வதாக இருந்திருக்கிறார். இதனால் அவர் நேற்று வேலையை விட்டு நின்று விட்டதன் காரணமாக தனது நண்பர்களுக்கு அனைவருக்குமே பார்ட்டி கொடுப்பதற்காக பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகரில் உள்ள தனது வீட்டிற்கு நண்பர்கள் அனைவரையும் வரவழைத்துள்ளார். விடிய விடிய மது அருந்தியுள்ளனர். இந்த நிலையில் மது போதாததால் இன்று அதிகாலை விஷ்ணுவும் கோகுலும் மது வாங்குவதற்காக வேளச்சேரி பிரதான சாலையில் உள்ள ஒரு மதுபான கூடத்துக்கு சென்று மது வாங்கிவிட்டு விலை உயர்ந்த பைக், அந்த கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பில் மோதி கிட்டத்தட்ட 20 அடி உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். இதில் கோகுல் தலை துண்டாகி கொடூரமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர். அது சென்னையில் குடிபோதையில் மென்பொறியாளர்கள் இன்று அதிகாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அவர்களது குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.